படம் நல்லா இருக்குது. அதான் விடோவாக இருக்கிறவங்க மறு திருமணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு கதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு ஏற்றுக்கிறது வந்து மக்களோட கருத்து அது தெரியாது. பரவாயில்ல, ஓகே. அவர் ஆல்ரெடி எந்த ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் புதுசாக தான் பண்ணுவார். இந்த ஸ்டோரி புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. மியூசிக் ஆமாம், புது டைரக்டர் போல், மியூசிக் டைரக்டர் சரியாக பரவாயில்ல, நல்லா இருக்குது. மெலோடிஸ் அவரு நல்லா யதார்த்தமாக நடிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அது அந்த ஹீரோயினை மென்ஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. சாமின்னு வந்து பெண்களை வந்து கும்பிட்றத விட அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது. அவங்களும் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 5 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு விடோவாயிட்டான்னு வச்சுங்க. அதுக்கு வந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்துட்டு உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயம். எனக்கு ஓகே. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் படம், நல்ல தரமான படம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். வந்து கல்யாணம் முடிச்சு சில பேர் வந்து ஒன்று புருஷன் தெரியலாமல் தனியாக வந்தது, புருஷன் இந்த மாதிரி சில விஷயத்த தவறி போனோம் அப்படிங்கலாம் இல்லாமல் எந்த ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம் எல்லா படம். இல்லை, எல்லாத்தோட ஆக்டிங் சரி, ரியலாக கொண்டு போயிருந்தாங்க. நிறைய பேரோட லைஃப் இப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம சில விஷயத்த பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்று போனால் நான் அடுத்தடுத்து தவறான ஒரு வழி இல்லாமல் நம்ம முயற்சி பண்ணி நம்ம இறங்கி செய்யணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சின்ன லேக் இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அடிச்சு துப்சம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஹீரோயினா என்னங்க அப்படின்ற மாதிரி ஒரு அம்மாவுக்கு என்னென்ன தரம் இருக்குன்றத சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃபீலாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு உண்டான படம் தான். ஏன்னா இந்த 100 சாமியை கண்டிப்பாக வந்து இந்த தேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா இந்த சாமி வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய சாமி. ஏன்னா இதை பார்த்து சில பேர் வந்து மனம் மாறலாம், நிறைய விஷயங்கள் நல்லா பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க. சாங்காக இருக்கு, நல்லா இருக்கு. என்னங்க? இல்லை, 100 சாமின்ற அதான் சொன்னேன். இந்த சாமி வந்து தேட்டரில் பார்த்து தான் புரியும். என்னன்னா கல்யாணம் அது ஒரு விஷயத்துக்கு வச்சுருக்காங்க. அது வந்து கனெக்டடாக கொண்டு போயிருக்காங்க. அதுதான். அது எப்படி சொன்னோம்னா நம்ம தேட்டரில் வந்து பார்க்குற கூட வரமாட்டாங்க. இருக்கிற உள்ள இன்னைக்கு ஒரு நாள் கூட்டமாக இருக்கும், நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் 5 பேர் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம தான் விசிறி இருக்கணும் உட்காந்து. அந்த மாதிரி நல்ல படத்தை வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு சார். படம் பார்த்தோம் சார், எனக்கு ரொம்ப திருப்தியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சசி சார் மேலே ஒரு தனி மரியாதை இருக்குது. ஒரு எப்பயாவது ஒரு மாரி செல்வராஜ் சார் படம், இந்த காதல் படம், அந்த மாதிரி படங்கள் எப்பயாவது அத்தி பூத்த மாதிரி ஒரு படம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம் இது. சசி சார் வந்து ரொம்ப அற்புதமாக அவரோட உயர்ந்த சிந்தனைக்கு எனக்கு வாழ்த்துக்கள். சசி சார் எனக்கு பர்சனலாக தெரியும். ரொம்ப மனிதநேயம் உள்ள ஒரு நல்ல மனிதர் சசி சார். அவர் இந்த மாதிரி திங்க் பண்ணது ஆச்சரியம் கிடையாது. ரொம்ப அவர் மனசு மாதிரி திங்க் பண்ணியிருக்காரு. இது வந்து எல்லா இடத்துலையும் நடந்தாக்கா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. பெண்கள் அடிமையை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காங்க, பெண்களோட விடுதலை அந்த மாதிரி யோசிச்சிருக்காரு சார். இது நடைமுறைக்கு வந்தால் நல்லது தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தேங்க்யூ. ஆக்சுவல் நம்பர் 1 ஸ்கோர் பண்ணது சுவாசிகா மேடம்ங்க. எல்லா சீன்லேயும் ஷார்ட் பை ஷார்ட் அந்த அம்மா வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி சாரும் அவர் மேலே ஒரு தனி மரியாதை வர அளவுக்கு, அவர் எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் அவர் மேலே ஒரு தனி மரியாதை வர அளவுக்கு ஒரு கேரக்டர் இது. அதுக்கப்புறம் இசை ரொம்ப இருக்குது, கேமராமேனு எல்லாரும் நல்லா இருக்குது. இது சசி சார் படம், டைரக்டரோட படம். இது ஃபேமிலி வருவாங்க, இனிமேல் பாருங்க நிறைய வருவாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். படம் பூரா சென்டிமெண்ட் தான் சார். ரொம்ப நல்லா ஆனால் நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக. ஒரு ஃபேமிலியாக அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. நீங்களும் படம் பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு ப்ரோ. அதெல்லாம் நீங்கள் படம் பாருங்க. இல்லை, அதில் மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், அதோட ஆக்டிங் வைஸில் எல்லாமே ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி ட்ராமாவான ஒரு படமாக இருக்குது. ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமான ஒரு படம், அதுதான் விஷயம். மற்ற படங்கள் விட இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். எல்லாருடைய லைஃபோட கனெக்ட் பண்ணுற ஒரு படம். இது சசி சார் படத்துலேயே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். விஜய் சாருக்குமே நான் ரொம்ப பிச்சைக்காரன் வேற மாதிரியான ஒரு ஜோன் இருக்கும். இது டோட்டலாகவே யார் ஒரு செட்டப் சிம்பிளாக இருக்கும் அவரோட படங்கள்ல. இந்த படம் எப்படி இருக்கு? இது ஆக்சுவலி ஒரு ரியலாக நடந்த விஷயம் தானே, அதனால ஒரு ரியலான அதுக்கேற்ற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாரும் வந்து தேட்டரில் பார்க்கணும். இந்த மாதிரியான படங்கள் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணும் போது தான் நிறைய இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட், இந்த மாதிரியான படம் வந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து தேட்டரை வந்து கண்டிப்பாக பாருங்கள்.